ஏய் வந்துட்டீங்களா? என்னாச்சு சோகமா நடந்து வரீங்க? பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. போய் பார்த்தா ஒரு பெரியவர் சைக்கிள்லேருந்து மயங்கி கீழே விழுந்துட்டார் போல். சுற்றி அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணல. அப்புறம் நான் தான் அவர் ஓரமாக தூக்கிட்டு போய் என் மடியில் படுக்க வச்சேன். ஒருத்தர்கிட்ட சொல்லி சோடா வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த சோடாவை மூஞ்சில் தெளித்து குடிக்க வச்சேன். அவர் பேசுகிறத வச்சு அவர் பசியில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டார். இன்னொருத்தர்கிட்ட காசை கொடுத்து இட்லி வாங்கிட்டு வர சொன்னேன். அதை சாப்பிட்ட பிறகு தான் அந்த மனுஷனுக்கு உயிரே வந்துச்சு. என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அப்போ கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் சொன்னார், மனிதாபிமானம்லாம் செத்து போச்சுன்னு நினச்சேன். இத்தனை பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு தம்பி மட்டும் அந்த பெரியவருக்கு உதவி பண்ணான் பார்த்தியா? இந்த மாதிரி ஆள் இருக்கிறதால தான்யா நாட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்லி சொன்னார். ஏய் சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு போய் சோகமா இருக்கீங்க? அப்படி இல்லை கீர்த்தி. ஒருத்தர் ரோட்டில் மயங்கி கிடக்கிறாரு. சுற்றி அத்தனை பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் கூடவா அவர் தூக்கணும்னு தோணாது? இது கூட பரவாயில்ல. மனிதாபிமானம்லாம் செத்து போச்சுன்னு நினச்சேன்னு சொன்னான். அந்த ஆள் கூட சும்மா தான் நின்றுட்டு இருந்தான். அப்படிலாம் இல்லை ராம், இங்கே எல்லார்கிட்டையுமே மனிதாபிமானம் இருக்குது. அது இருந்ததுனால தானே சுற்றி அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அது இல்லைன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருந்துருப்பாங்க. இங்கே சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரியல. அதுதான் இங்கே பிரச்சனை. சரி, நீங்கள் அந்த தாத்தாவை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிங்க. பக்கத்தில் அந்த சைக்கிள் எப்படி வந்தது? அதை ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தினாருல்ல. நீங்கள் ஒருத்தர்கிட்ட சோடா கேட்டீங்க, அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இன்னொருத்தர்கிட்ட டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்தீங்க. அந்த காசை அவர் தூக்கிட்டு போயிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? மனிதாபிமானம்லாம் இன்னும் சாகலை ராம், எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இதை நினச்சி சந்தோஷப்படுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா?